ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஷோபன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, அம்மா என்றொரு பெண். அதாவது நான் படித்ததுலேயே ரொம்ப கஷ்டமான கதைன்னு சொல்லலாம். ஒரு அம்மா தன்னோட மரணப்படுக்கையில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அவங்களோட மனநிலை அப்படிங்கிறத அவங்க ரொம்பவே உருக்கமாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. கேட்கலாமா? அம்மா என்றொரு பெண். அம்மா கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து கொண்டிருந்தாள். முகம் உணர்ச்சிகளை தொலைத்த பாறையைப் போல இறுகி கிடந்தது. சமையலறையை ஒட்டி ஒதுக்குப்புறமாய் இருந்த அறையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். அவள் படுத்திருந்த பாய் ஓரத்தின் சிவப்பு துணி தேய்ந்து நைந்து போய்ந்திருந்தது. அவளுடைய மெலிந்த உடலின் மேல் சுருங்கிய தோல் போர்வை போல சுற்றி கிடந்தது. 2 வாரங்களாய் தண்ணீரை காணாத தலைமூடி பஞ்சு பஞ்சாய் தெரிந்திருந்தது. பாதங்கள் இரண்டும் தேய்ந்து அடிப்பகுதி தட்டையாய் வெடிப்புகளுடன் காட்சியளித்தது. உதடுகள் உலர்ந்து போயிருந்தன. அவ்வப்போது ராசாத்தி பஞ்சை தண்ணீரில் நனைத்து அவற்றை ஒற்றி எடுத்து கொண்டிருந்தாள். அம்மாவின் தலைமாட்டில் அவளுக்காக வைத்த நொய்யரிசி கஞ்சி கிண்ணத்துடன் காய்ந்து கொண்டிருந்தது. அறையினுள்ளே புழுக்கமாய் இருந்தது. ஓரமாய் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளிலிருந்து ஒருவித கம்மிய வாடை அடித்தது. அறையின் மின்விசிறி கடக் கடக் என்ற சத்தத்துடன் ஒருவித தலாலயத்தின் மேல்தளத்தில் வெக்கையை கூடமெங்கும் பரப்பி கொண்டிருந்தது. கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த அம்மாவின் புடவை இதர வேட்டி சட்டைகளுடன் சேர்ந்து அனல் காற்றில் ஆடியது. மனிதர்களின் குணநலங்களை அவர்கள் அணியும் உடைகள் ஏற்றுக்கொள்கின்றன என்றே ராசாத்திக்கு தோன்றும். அண்ணன் சந்துருவின் துணிகளில் ஒருவித இறுக்கம் தெரிந்தது. அவனுடைய சட்டைகள் தனக்குள்ளேயே சுரண்டு கொள்ள பார்ப்பதான பாவனையில் இருந்தன. தம்பி பாசுவின் துணிகள் விரைப்பாக ஒரு அலட்சிய தன்மையுடன் காட்சியளிக்கும். அம்மாவின் துணிகள் பார்ப்பதற்கே மெத்தென்று இருக்கும். புடவையை சுற்றி கொண்டு படுத்தால் அணைத்து கொடுப்பது போல அதில் மஞ்சளின் வாடையுடன் தாளம்பு குங்குமத்தின் வாடையும் அம்மாவின் வாசனையும் சேர்ந்திருக்கும். குளிர்காலங்களில் போர்வையை விட அம்மாவின் புடவையை சுற்றி கொள்வதையே இவள் விரும்பியிருக்கிறாள். தூரத்தில் ஐஸ் வண்டிக்காரன் ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் என்று தன் குரலால் வெயிலின் சூட்டை தணிக்க முயன்றபடி சென்று கொண்டிருந்தான். வேண்டியவர்களுக்கெல்லாம் சொல்லியாகி விட்டது. நேற்றே பெரிய அத்தையும் உறையூர் சின்னம்மாவும் வந்துவிட்டார்கள். அமெரிக்காவிலிருந்து தம்பி கிளம்பிவிட்டான். தெருவில் இருக்கும் ஒவ்வொருவராக பார்த்துவிட்டு செல்கிறார்கள். ஆட்கள் அதிகமாயிருந்தும் வீடு மௌனத்தின் இலைகளில் இறுக்கமாய் பின்னப்பட்டிருந்தது. அப்பா அறையின் மூலையில் கைகளை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார். 46 வருடமாய் தன்னுடன் வாழ்ந்தவள் தன்னை விட்டு பிரிய போகும் அந்த கணத்தின் தாக்கம் அவர் கண்களில் நிதர்சனமாய் தெரிந்தது. மாடு ஒன்று மா என்று கத்தியபடி வீட்டை கடந்து போனது. ஜன்னலுக்குள் வெளியே இருந்த வேப்பமரம் வெயிலுக்குள் கட்டுப்பட்டு மந்திரித்து விட்டது போல் அசைவின்றி கிடந்தது. மரக்கிளையில் உட்கார்ந்திருந்த காகம் அடித்தொண்டையில் கர் என்று ஆயாசத்துடன் கரைந்தது. ராசாத்தி கடந்த 2 வாரங்களாக இங்கேதான் இருக்கிறாள். பிள்ளைகளை அத்தைக்காரியிடம் விட்டுவிட்டு வந்திருந்தாள். அம்மா கிணற்றடியில் வலிக்கு விழுந்து விட்டாள் என்று தொலைபேசியில் சொல்லப்பட்ட போது விஷயம் சாதாரணமாய்தான் இருந்தது. பொதுவாய் வியாதிகள் அத்தனையும் அம்மாவிடம் தோல்வியையே சந்தித்திருக்கின்றன. காய்ச்சலை கூட மருந்தில்லாமலேயே கடந்து வந்திருக்கிறாள். எல்லா நோய்களையும் வயிற்றை காயப்போட்டும் இழுத்து போர்த்தி சற்று நேரம் படுத்திருந்துமே துரத்தி இருக்கிறாள். தலைவலியோ வயிற்று வலியோ அவளுக்கு தொந்தரவு கொடுத்ததாய் இன்று வரை ராசாத்தி அறிந்திருக்கவில்லை. மாதாந்திர தொந்தரவுகள் கூட அவளுக்கு இருந்ததாய் தெரியவில்லை. அம்மா என்பவள் அனைத்தையும் கடந்தவள் என்ற மனத்தோற்றமே அவளுக்கு அன்று வரை ஏற்பட்டிருந்தது. அவள் 2 நாட்களாய் எழுந்திருக்காமல் படுத்திருப்பதை அறிந்தபோதுதான் துணுக்கென்றது. பிள்ளைகளுக்கு இல்லாத வருத்தம் இவளுக்கு எங்கே இருந்தடி வந்தது என்று அத்தைக்காரியின் அங்கலாய்ப்பை பொருட்படுத்தாமல் கிளம்பினாள். இங்கு வந்தபோதுதான் நிலைமை அவ்வளவாய் சுகம் இல்லை என்று புரிந்தது. சாதாரணமாய் அம்மா படுத்திருந்து அவள் பார்த்தது கிடையாது. காலையில் வீட்டு சமையலை முடித்து களையெடுப்பவர்களுக்கு தனியே சமைத்து எடுத்துக்கொண்டு வாசலில் காலை நீட்டியபடி பாக்கெடுத்து கொண்டிருக்கும் அப்பத்தாவிடம் தம்பியை ஒப்படைத்துவிட்டு இடுப்பில் அன்னக்கூடையை இருத்தி கொண்டு அம்மா கொல்லிக்கும் கழனிக்கும் காலில் செருப்பில்லாமல் அப்படிதான் ஓடுவாள். கோழி கூவுவதற்கு முன் எழுந்திருப்பவள் எப்போது படிக்கிறாள் என்பது ராசாத்திக்கு புதிராகவே இருந்திருக்கிறது. அக்கம் பக்கத்தாருடன் ஆற அமர 2 வார்த்தை பேசக்கூட அப்பத்தா விட்டதில்லை. போய் வேலை வெட்டிய பாருங்கடி என்று வந்தவர்களையும் திருப்பி அனுப்பிவிடும். பொம்மநாட்டிங்க கூட்டம் போட்டா விளங்கினா போலதான் என்று முணங்கி கொள்ளும்.
அப்பத்தாவின் காலம் முடியும் மட்டும் அம்மா நன்றாகவே பார்த்து கொண்டாள். கடைசியில் கை கால் இழுத்து கொண்டு கிடந்தபோது கூட முகம் சுளிக்காமல் கழிவுகளை சுத்தம் செய்தாள். இப்படி ஒரு கிடப்பு யாருக்கும் வரக்கூடாதடி, உடம்பு நல்லா இருக்கும்போதே போய் சேர்ந்துடணும் என்று சொல்லியிருக்கிறாள் ராசாத்தியிடம். அம்மா அவ்வளவு பிரமாதமாய் சமைப்பவள் இல்லை. அப்பாவிற்கு உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் மிதமாகவே இருக்க வேண்டும். கல்யாணமான புதிதில் அம்மா ஞாபகமில்லாமல் 2 முறை உப்பை போட்டுவிட்டாள். அதை வீணாக்க விடாமல் அவளையே சாப்பிட வைத்திருக்கிறார் அப்பா. அன்றைய சம்பவத்தின் பாதிப்பு இன்றைய சமையலிலும் தெரியும். அசைவமும் கூட உப்பு உரைப்பு கூடிவிட போகும் பயத்தில் சமைத்ததாகவே இருக்கும். வீட்டிலுள்ள அனைவருக்கும் இந்த சுவை பழகிவிட்டாலும் பாசுவிற்கு மட்டும் இது பிடிப்பதில்லை. உசிரே இல்லாம இது என்ன குழம்பு என்று கோபப்படுவான். உன் பொண்டாட்டி வந்ததும் ருசியா செய்ய சொல்லுடா என்பாள் அப்பத்தா. இப்போது வெண்ணெய் தடவிய ரொட்டியும் குளிர்ந்த பாலையும் குடித்துவிட்டு மனைவியுடன் கணினியை துரைத்து கொண்டிருக்கிறான். அம்மாவுக்கு ராசாத்தியை படிக்க வைத்து வாத்தியாராட்சியாக்க வேண்டும் என்ற ஆசை படிக்காது இருப்பதன் கஷ்டத்தை முழுமையாய் புரிந்து கொண்டிருந்தாள் அவள். தன்னால் இயன்றவரை பல விஷயங்களை கிரகித்து கொள்ள முயன்றிருக்கிறாள். பிளாஸ்டிக் தாள் தரையில் புதஞ்சிட்டா மழை தண்ணியை உள்ள விடாதாம். அவற்றை சேகரித்து பொந்துக்களை அடைத்தும் ஒழுகும் இடங்களில் சொருகியும் மறுபயனீடு செய்தாள். உலக ரீதியாக ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு சுலபமான தீர்வை கண்டுபிடித்திருக்கிறாள். பிள்ளைகளிடமிருந்தும் தன் பெயரை எழுத கற்றுக்கொண்டாள். சிறு வயதில் பள்ளிக்கு மட்டம் போட்டுவிட்டு மாங்காய் பொறுக்கி கொண்டிருந்த ராசாத்தியை விளக்கமாற்றால் அடித்து பள்ளிக்கு துரத்தியிருக்கிறாள். அன்று இரவு அவளை அணைத்தபடி அழுதாள். எம் பொழப்பு தான் நாய் பொழப்பு ஆகிப்போச்சு, நீயாவது பெரிய படிப்பு நல்லா இருக்கணும்டி, படிக்கலன்னா உங்கள் அப்பா உன்னை சமைஞ்சதுமே கட்டி கொடுத்துடும் என்றாள். பொம்பளை பிள்ளைக்கு படிப்பெதுக்கு, அவளை போட்டு ஏண்டி தொல்லை பண்ணுறவன்னு அப்பத்தாதான் வைந்து கொண்டிருக்கும். ராசாத்திக்கு அப்போது அதெல்லாம் புரியவில்லை. புளியங்காயும் பாண்டியாட்டமும் சினிமா கொட்டாயுமே பெரிதாய் இருந்தன. ரஜினியை போல கமலை போல ஒரு ராஜகுமாரன் குதிரையில் வந்து தன்னை தூக்கி கொண்டு போய் சந்தோஷமாய் வைத்து கொள்வான் என்று நம்பினாள். சொந்த மாமன் மகனுக்கு கட்டி கொடுக்க முடிவு செய்தபோது 2 நாட்களுக்கு சோறு தண்ணி எடுத்துக்கொள்ளாமல் அழுதாள் அம்மா. அதை இப்போதும் அத்தைக்காரி குத்தி காட்டியபடி இருக்கிறாள். விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கும் போதும் கொசுக்கடியில் மாடுகளை கழுவி விடும் போதும் அத்தைக்காரியிடம் ஏச்சு வாங்கும் போதும் கஷ்டப்பட்டு படித்து வாத்தியாராகி இருக்கலாம் என்று தோன்றும் ராசாதிக்கு. வெளியே ஒற்றை ஓலமும் தபதபவென்ற காலடி சத்தமும் பெரிதாய் கேட்டன. அண்ணி பிரேமாவின் குரல். அண்ணன் வந்திருக்க வேண்டும். புடவையை பறக்க வேகமாய் உள்ளே வந்தவள் அம்மாவின் கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு, என்னை விட்டுட்டு போயிடாத அத்தை, உன்னையே எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனே. அத்தை, நீ இல்லாமல் உன் புள்ளையும் நானும் தவிச்சு போயிடுவோமே, பேர பிள்ளைங்க ஏங்கிட்டு போயிடுமே அத்தை. அம்மாவின் கால்களில் தலையை முட்டி கொண்டாள். அம்புஜம் பெரியம்மாதான் அவளை தன் பக்கமாக இழுத்து கொண்டாள். அந்த அழுகையில் ஊர்வாயின் மீது இருந்த பயம் தெரிந்தது. எல்லாரும் அமைதியாக இருந்தபோது இவள் மட்டும் இப்படி அழுதது அசம்பவமாய் இருந்தது. அம்மா நன்றாய் இருந்தபோது அன்னிக்கும் அவளுக்கும் ஒத்து போனது இல்லை. அம்மா சொல்வது சரியாயிருந்தால் கூட வலிய வேறொன்று செய்யும் குணம்தான் அன்னிக்கு. தன் வீட்டிலிருந்து நாத்திக்கு எதுவும் போய் சேரக்கூடாது என்பதில் குறியாய் இருந்தாள். தனி குடித்தனம் போக வற்புறுத்தி அண்ணனை இழுத்து கொண்டு போனதில் அம்மாவின் பிரச்சனைகள் சற்று குறைந்திருந்தன. இருப்பதையெல்லாம் பிள்ளைக்கு செய்துவிட்டு பெண்ணிற்கு செய்ய முடியாமல் போய்விட்ட வருத்தம் அம்மாவிற்கு கடைசி வரை இருந்தது. வறுமையில் இருந்த போதே கட்டி கொடுத்ததில் பெண்ணிற்கு சீரென்று பெரிதாய் எதுவும் செய்ய முடியாமல் போயிற்று. இன்றும் அம்மாவின் முகத்திற்கு நேராகவும் அப்பாவிடம் மறைமுகமாகவும் ராசாத்தியிடம் செயல்களின் மூலமாகவும் அத்தைக்காரி சொல்லி காட்டியபடிதான் இருக்கிறாள். அம்மா எதையும் வெளிக்காட்டி கொண்டதில்லை. புல்லன்னு அவனுங்களுக்கே செஞ்சுட்டாரேடி இந்த மனுஷன் என்றிருக்கிறாள் ஒரு முறை. வியர்த்து போயிருந்த அம்மாவின் முகத்தை தன் முந்தானையால் துடைத்து விட்டாள் ராசாத்தி. அதிக நேரம் மின்விசிறிக்கு கீழே அமர்ந்திருந்த போதும் உடலின் வியர்வை பிசுபிசுப்பு இருக்கத்தான் செய்தது. தாகம் தொண்டையை வரட்டியது. எழுந்து போகும் சில நிமிடங்களில் அம்மாவிற்கு ஏதேனும் ஆகிவிடக்கூடும் என்று பயமாயிருந்தது ராசாத்திக்கு. கால்களை கட்டியபடி அம்மாவின் அருகிலேயே அமர்ந்து கொண்டிருந்தாள். வெயில் வெளியே மேற்கு பக்கமாய் சரிந்து கொண்டிருந்தது. தெருவில் மாடுகள் சாணம் போட்டபடி வீடு திரும்பி கொண்டிருந்தன. பறவைகள் கூட்டம் கூட்டமாய் வீட்டிற்கு மேலிருந்த ஆகாயத்தை கடந்து கொண்டிருந்தன. காகங்களின் கரைசல் காதை அடைத்தது.
தூரத்தில் ரயில் கடக்கும் சத்தம் மெல்லிதாய் கேட்டது. தெருவில் பூக்காரன் குரல் கொடுத்து கொண்டு சென்ற அந்த நேரம் அம்மாவை சுற்றி இருந்தவர்களிடம் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டிருந்தது. அம்மாவிடம் லேசான அசைவு தெரிந்தது. ராசாதி படக்கென்று எழுந்து அம்மாவின் முகத்தருகே சென்றாள். லேசாக திறந்த அம்மாவின் கண் ராசாத்தியை அடையாளம் கண்டு கொண்டது போல அவள் மேல் சற்று நேரம் பதிந்தது. சற்றென்று உடலில் ஒரு அதிர்வு தெரிய பார்வை விட்டத்திற்கு தாவியது. அதை வெறித்தபடியே அடங்கி போனாள் அம்மா. ஓவென்ற ஓலம் அறையை நிறைந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அம்மா இந்த நிலமையில பார்க்குறது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் அதை நம்ம என்னைக்கா இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இந்த கதையை கேட்கும்போது இப்படிலாம் கூட இருப்பாங்களா, அம்மா இவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல நமக்காக அப்படின்னு இதெல்லாம் படிக்கும்போது தான் நமக்கு தெரியுது. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.